நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியில் இன்னைக்கு காலையில் வந்த செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு இன்னொரு செய்தியை பற்றி சுருக்கமாக விவாதிக்கலாம். தினமணியில் சுய லாப தொண்டு நிறுவனங்கள்னு தொண்டு நிறுவனங்களை பற்றி ஒரு தலையங்கம் வந்திருக்குது. மத்திய புலனாய்வுத்துறையினுடைய விசாரணை தகவல்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை பற்றி வந்திருக்குது. அதில் 20 லட்சம் தொண்டு நிறுவனங்கள் இருக்குது. அதில் 12,000 கோடி ரூபாய் வெளிநாடுகளிலிருந்து நன்கொடையாக வந்திருக்குது. இவை பெரும்பாலும் முறையான கணக்குகளை தாக்கல் செய்வதில்லை அப்படின்னு புலனாய்வுத்துறை உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிறுவனங்களை கண்காணித்து போலிகளை சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டும்னு தினமணி தலையங்கம் சொல்லுது. இந்து தமிழ் புயலுக்கு முன்னே அப்படின்னு மத்திய அரசு சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய பொருளாதார தரவுகளை பற்றி ஒரு தலையங்கம் இருக்குது. வட மாநிலங்களில் பருவம் மாறி மழை பெய்து கடுமையான பயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு. இதனால விலைவாசியும் பணவீக்கமும் உயரும். அடுத்து வர வேண்டிய அரசு கவனிக்க வேண்டிய முக்கியமான பிரச்சனை இது அப்படின்னு இந்து தமிழ் சொல்லுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ராம்சேனா தலைவர் முத்தாலிக்க பாஜக சேர்த்த சில மணி நேரங்களில் வெளியேற்றிய சம்பவத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய தலைமுறையினர் ஜாதி மதம் ஆண் பெண் பேதம் எதையுமே பொருட்படுத்துறது இல்லை. இந்த உண்மையை பிஜேபி உணர்ந்ததுனால அவரை மாதிரி கடுங்கோட்பாளர்களை உள்ள சேர்க்காம வெளியே அனுப்பியிருக்குது அப்படின்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது. டெக்கான் கிரானிக்கல்ல பிஜேபியிலிருந்து ஜஸ்வந்த் சிங் வெளியேறி தனியாக சுயேட்சையாக போட்டியிடுவதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. வாஜ்பாய் காலத்தில் பிஜேபியினுடைய மிதவாதம் இருந்தது. இப்போ ஆர்எஸ்எஸ்ல தீவிர இந்துத்துவா பக்கம் பிஜேபி சாய்ந்துட்டு இருக்கு. பாஜக நடக்கக்கூடிய இந்த மோதலை தலைமுறை இடைவெளி காரணமாக வந்த மோதல்னு சொல்லக்கூடாது. இது மிதவாதிகளுக்கு பெண் அடைவு ஏற்பட்டிருக்குங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு டெக்கான் கிரானிக்கல் எழுதியிருக்குது. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்ட 4 பேரை கைது செய்ததை பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. பொது தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய சூழல்ல நாட்டின் அமைதியை சீர்குலைக்க திட்டமிட்டிருக்காங்க அவங்க. இவர்களை பிடித்தது பாராட்டுக்குரியது. இவர்களுக்கு கடுமையான தண்டனையை துரிதமாக பெற்றுத்தர வேண்டும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுது. இவை தவிர தினத்தந்தியில பாஜக கூட்டணியில் இருந்த போதும் கொள்கைகளை விட்டு கொடுத்ததில்லைன்னு திமுக தலைவர் கருணாநிதி கொடுத்த அறிக்கையை பற்றி ஒரு செய்தி வந்திருக்குது. குமரேசன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருந்த போதும் கொள்கைகளை விட்டு கொடுத்ததில்லை அப்படின்னு திமுக தலைவர் சொல்றாரு. பாஜக கூட்டணியில போய் இணைந்ததே கொள்கையை விட்டு கொடுத்ததன் விளைவு அப்படின்னு அதை சொல்ல முடியுமா? இல்ல அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அது தமிழகத்தில் பாஜக கால் ஊன்றுவதற்கு அதுவும் ஒரு அணி அமைக்கக்கூடிய அளவில் அது ஒரு வளர்ச்சியை தமிழகத்தில் அது பெற்றிருக்கிறது என்கிற உண்மையை ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டும். அந்த வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்ததற்கான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்ததில் இந்த 2 பெரிய திராவிட கட்சிகளும் தமிழக மக்களுக்கு இந்த வரலாற்று ரீதியான ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார்கள் என்று தான் நான் விமர்சிக்க விரும்புகிறேன். திமுகவும் அந்த குற்றத்தை செய்திருக்கிறது, அதிமுகவும் குற்றத்தை செய்திருக்கு. பிறகு தங்களை விலக்கி கொண்டார்களா என்பது வேறு விஷயம். ஆனால் பிஜேபி தன்னை தமிழகத்திலே ஒரு அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு நிச்சயமாக இந்த கட்சிகள் செய்து கொண்டு அந்த அரசியல் சமரசம் என்பது கொள்கைகளை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாமல் பாஜக பற்றி இன்றைய விமர்சனங்கள் எத்தனையோ இருக்கின்ற அவற்றையெல்லாம் கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் செய்து கொண்ட அந்த உடன்பாடுகள் சமரசங்கள் நிச்சயமாக தமிழகத்தில் பிஜேபி என்கின்ற அந்த அகில இந்திய அளவிலான ஒரு நாங்கள் சொல்ல அந்த ஒரு மதவெறி கோட்பாடு உள்ள விஷய விருட்சமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அது தமிழகத்தில் வேறு விடுவதற்கு முளை விடுவதற்கு நிச்சயமாக இந்த கட்சி உதவி செய்திருக்கின்றன. அந்த குற்றத்திலிருந்து கருணாநிதி தன்னை விலக்கிக் கொள்ள முடியாது. கருணாநிதி அந்த குற்றத்திலிருந்து விலக்கிக் கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா அது சப்ளிமெண்டரி விஷயம்தான். முக்கியமான சப்ஜெக்ட் அவர் சொல்றதுல விஷ விருட்சம் அப்படின்னு சொல்றாரு. கையில் வைத்திருக்கக்கூடிய பாஜக அப்படின்னு சொல்றாரு. இல்ல அவர் சொல்லட்டும். பட் இடதுசாரிகள் இயக்கத்திலிருந்து நாங்க வேற இன்னும் எதுவும் பெருசா எதிர்பார்க்கல. நான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கு. இப்ப வளர்ந்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்பனா மக்கள் ஆதரவு கிடைத்திருக்கிறது. நான் என்ன சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொண்ட நீங்கள் அந்த மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு ஏதாவது முயற்சி செய்யுங்களேங்கிறேன். இத்தனை ஆண்டு காலமாக ஒரு இயக்கத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். 1925 ஆரம்பிச்சது இந்தியாவுக்கு இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு? உங்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் வளர்ந்திருக்கிறோன்னு பார்த்து பொறாமப்பட்டால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? மக்களுக்கான திட்டங்களை கொண்டு செல்லுங்கள். மக்கள் எதுக்கு எதிர்பார்க்கிறார்களோ அதை செய்யுங்கள். அவர்களுக்காக வாழ்ந்து காட்டுங்கள். நீங்களும் வளர முடியும். வளர்ந்தவனை பார்த்து பொறாமப்பட்டால் என்ன செய்ய முடியும்? இதுக்கு திராவிட முன்னேற்றங்கள் காரணம், அதிமுக காரணம் சொன்னால் இதெல்லாம் எங்களுக்கு ப்ரமோட் பண்ணுறாங்களான்னு அவங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மாற்றாக மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம்.
ஆனால் நீங்கள் நேற்று வரைக்கும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட உங்களை யாருமே கூட்டுக்கலையே, வரலையே, வெளில போங்கன்றாங்களே, நீங்க போறீங்களா கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளட்டமாங்கிற நிலைமை தானே இன்னைக்கு இடதுசாரிகளுக்கு இருக்கு. அதனால செல்வாக்கை இழந்து விட்ட இடதுசாரிகள் இப்படித்தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். அதனால எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு அவர்கிட்ட பதில் வரல. ஏன்னா பாஜக பற்றிய விமர்சனத்தை ஒரு கோட்பாடு ரீதியான விமர்சனத்தை நான் வைக்கிறேன். அதற்கு இடதுசாரிகள் அப்படித்தான் சொல்வார் என்பதுதான் இல்லைங்க, 20 வருஷமா நேயர்கள் முடிவு செய்யும். நாங்கள் அதாவது இடதுசாரிகள் தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு வழி செய்யட்டும் என்று சொல்கிறாரு. அந்த நல்லெண்ணத்துக்கு நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் வளரணும்னு ஆசைப்படுகிற ஒரு பாஜக தலைவர் என்ற வகையில் அதற்கான எத்தனையோ நாங்கள் எங்களுடைய வளர்ச்சிக்கு சாதிகளை நம்பி இருக்கவில்லை, மத உணர்வுகளை நம்பியிருக்கவில்லை, மக்களுக்கான பிரச்சனை எடுத்துக்கொண்டு போராடுவது என்பதைத்தான் நம்பி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டங்கள் தொடர்கின்றன. அதை புரிந்து கொள்ளத்தான் செய்வார்கள். இதில் எத்தனையோ திசை திருப்பல்கள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பார்த்து விட்டு மிரண்டு போய் சரி நம்முடைய வழிமுறைகள் தவறு என்று ஒதுங்கிக் கொள்வது அந்த அணுகுமுறை நிச்சயமாக இடதுசாரிகள் 20 வருடம் 30 வருஷமா இதே தானே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். மதவாதிகள் என்னென்னமோ வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க. டிக்ஷனரியில் இல்லாத வார்த்தைகள்லாம் பிஜேபி மீது பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். எல்லாம் பயன்படுத்தினீர்கள். மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? மக்கள் நீங்கள் சொன்ன வார்த்தைகளை நம்பினார்களா? உங்களை ஆதரிக்கவே மறுக்கிறார்கள். அதை ஏன் நிதர்சனத்தை ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள்? இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் மக்களுக்கும் இடைவெளி கிடையாது. பல இடங்களில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். 1000க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், கிட்டத்தட்ட 170 பாராளுமன்ற உறுப்பினர்கள், பல மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக அமைச்சர்கள் பல பேர், நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க சொல்ல முடியுமா? சரி, அது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் அளவுகோல் என்றால் அது மட்டுமே அரசியல் மக்களுக்காக மக்களை ஏற்றுக்கொள்ள செய்வதற்கான வழிமுறைகளை தொடர்ந்து மேற்கொண்டுதான் இருக்கிறோம். நிச்சயமாக வரலாறு அதற்கான தீர்ப்பையும் ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய இடங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சிபிஎம் 16 சீட்டு, சிபிஐ 4 சீட்டு, தேசிய கட்சிகள் 543 இடங்களில் இவ்வளவுதான் பெற்றாங்க. மக்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு தேர்தலையும் புரிந்து கொள்ளுங்கள். நீங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி அறிக்கையில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்றாரு. அதை மட்டும் பேசிட்டு இந்த பகுதியை நிறைவு செய்யலாம். பாஜக ஆட்சியை கவிழ்த்து அவர்களை நிராதரவாக விடக்கூடிய சூழல் வரும்போதுதான் மனிதாபிமான அடிப்படையில் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தது. அதை தொடர்ந்து பிஜேபியோட 5 வருட ஆட்சியையும் நடத்தினதை உங்களுடைய பிஜேபியை நீங்க நிராதரவாக விட்டதுனால தான் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு. ஆமாம், அதாவது இதில் 2 விதமாக இருக்கார். நிராதரவாக விடப்பட்டிருக்க வேண்டிய அந்த வரலாற்றிலே உண்மையிலேயே மக்கள் புறக்கணித்திருக்க வேண்டிய ஒரு இயக்கமாக தான் நான் இப்பொழுதும் சொல்கிறேன். அது பெரிய இயக்கமாக இருப்பதாலேயே அது ஒரு நல்ல கட்சி என்று ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏனென்றால் பிஜேபி என்பது தானாக வளர்ந்த தனக்கான கோட்பாடுகள் உள்ள ஒரு கட்சி அல்ல. அதற்கு பின்னால் அதை இயக்கிக் கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ் அவர்களுக்கான எதிர்கால திட்டங்களோடு சேர்ந்து தான் பார்க்க வேண்டும். அதை தெரிந்து கொண்டும் நிராதரவாக விடப்பட்ட நிலையில் ஆதரித்தோம். வெறும் அந்த நேரத்தில் காப்பாற்றலோடு நிற்கலையே, ஆட்சியில் போய் பங்கெடுத்தாங்களே, அதிகாரங்களை பகிர்ந்து கொண்டார்களே, அதெல்லாம் நிராதரவாக கைவிடப்பட்டவர்களுக்கு ஆதரவு கொடுத்த நிலைப்பாடு தானா? நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு அப்புறம்.